வெல்கம் பேக் டு ட்விஸ்ட் ஸ்டோரி. இந்த மாதிரி காமெடி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப உதவியா இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டோம், கடைசியில தான் தெரியுது அவரை பாதுகாக்க இன்னொருத்தர் வேணும். இவர் இருக்க வரைக்கும் அந்த டீமை அசைக்க முடியாது, இழுத்துட்டு போயிட்டாங்க அவரைதான். என்ன மாதிரி ஆட்டம் வளையல் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஆடுறாங்க. நாட்டுக்காக எதனா குரல் கொடுக்கலாம்னா மேக்கப் செட்டை பேன் பண்றதுக்கு குரல் கொடுக்குறாங்க. ஆடுங்க ஆடுங்க தம்பி, நல்லா ஆடுங்க. காலையில தெளியும் போது இருக்குது உங்களுக்கு. என் சம்பளம் 25,000 மாசம், அவனுக்கு வருஷ ஃபீஸ் 25,000. அந்த புதல்வர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆனாலும் சரியான தைரியம் தான் இந்த தம்பி. அதுக்கப்புறம் வீடியோ போட்டு பாத்தீங்களா யாராச்சும்? भाई साहब हेलमेट कहाँ है? அந்த 20 பேர் கொண்ட குழுக்கு தலைவரே நடுவுல இருக்கவர் தான். அவரை கொஞ்சம் பார்க்க முடியுங்களா? அந்த போறாரு பாருங்க. அருமையான பானிபூரி கடைக்காரர் 10ல 1 பத்தலன்னு சொல்லிட்டு இதை தூக்கி போட்டு குத்த அமைச்சுக்கிறாரு. பொதுவாக பானிபூரி ஓட்ட அவங்களே போட்டு குத்துறாங்க, அவங்களே போட்டு சாப்பிட வேண்டியதுதான். நல்ல செருப்பு வாங்கி குத்துறீங்க, காலுக்கு போட சொன்னா அது முடியல ஏறி நிக்குது. அவரை மாதிரி ட்ரை பண்றீங்களா? இது எங்க தலைவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஓன சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிடலான்னு பார்த்தா விடாது போல, கழட்டி போடு. ஏமா காலு சுத்தமா வரல, பெட்ரூம் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கை தாங்களா கூட்டு போகலாம். அருமையான குடும்பங்க. உலகத்திலே சண்டை வராத ஒரே குடும்பம் இந்த குடும்பம் தான். போட்டோ எடுக்கணும், அவங்கள கூப்பிடுங்க. நான் குப்பை தொட்டி தூக்கி வைக்கிற மாதிரி வைக்கிறாரு. இது என்னது? இது கண்டுபிடிங்க. சீலிங் ஓட்டுற பசையா? ஐயோ தப்புங்க. பருப்பு குழம்பு ஃப்ரீசர்ல வச்சிருக்காங்க. பருப்பு குழம்பு இங்க பாருங்க, முருங்கைக்காய் தான். கீழ இருந்து கேட்டா அவர் காதுல ஏறாதுங்களாமா, மோளத்து மேலதான் ஏறுவாரா? இப்படி வெயிட்டா வந்த வெயிட் இருக்கு, இப்படியா சாக்கு கொடுக்கறது? அக்கா நான் உங்களுக்கு எதனா பாவம் பண்ண, எனக்கு மட்டும் ஏங்க அப்படி பண்றீங்க? நான் சாப்பிடறதுல கொஞ்சம் வீக்குக்கா. ஒரு கலைஞனுக்கு பெருமையே தன்னோட கலையை ஒருத்தர் ரசிக்கிறாருன்றதுதான். மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன், நீங்க எல்லாம் வெறும் கையை வீசிட்டு வந்துருக்கீங்க. புள்ளியார வைக்க தெருவுல இடம் இல்லையா? தூக்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வைங்க, அவர் தாங்க முதல்ல. ஃப்ரீயா இருக்கியாடான்னு கேட்டான். இருக்க சொல்லுடான்னு குத்தமோ 11 மணி வரைக்கும் கேட்டுதானே செய்வாரா? விட்டு போக மனசு வருது. நம்ம என்ன பொருள் வாங்குறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, அதால சந்தோஷமா இருக்கிறோமா? ஏங்க படம் எப்படி இருக்குதுன்னு அந்த அம்மா கிட்ட கேட்டா அந்த அம்மா எல்லாரும் பிடிச்சி மாட்டினுறாங்க. எவனாவது 10க்கு 9 சொன்னா கூட 10க்கு 10 தான் வாய பொத்து. ஐயோ என்னம்மா டான்ஸ்! அவர் ஆன் ஆட்டத்துக்கு கட்டடமே கரண்ட் ஓடுது. iPhone 13 எப்படி கெத்து தானே நானே. அட இவங்க வேற ஒருத்தங்க தக்காளி வரும், நீங்க என்ன பண்ண வரல? 100 பேர் விசில் அடிச்சு எல்லாரையும் ஓரமா சொன்னாங்க. அப்படி யார் அந்த விஐபின்னு பார்த்தா நம்ம தாங்க இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கிறோம். ஆயிரம் அப்டேட் ஆகிட்டு போயினே இருக்கிறாங்க. மொத்தம் 50 ரூபாச்சு. போக்கல் பேய் இருக்கா பாரு, காம்பரமை சாவு கால விடுறோம் பாக்குறாங்களா? பாத்துட்டு போட்டாங்க. நீ காம்பரமை வீட்டுக்கு போயிட்டு 2 மணி நேரம் பேசுவோம். காம்பரமை சாவு எத்தனையோ விதமான ஸ்பைடர்மேனை பாத்திருக்கேன், ஆனா ஜட வச்ச ஸ்பைடர்மேனை நான் இங்க தாங்க பாக்குறேன். இது குடிமி அடே அடாடி பொண்ணு தாலி கட்டி முடிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ள தாலி கட்டின போட்டோ பேனர் அடிச்சு வச்சிருக்காங்க. இவ்வளவு பேர் நிக்கிறீங்க, மேல ஒருத்தர் ஒரு கம்பியை பிடிச்சு துடிச்சுக்கிட்டு இருக்காரு, பாக்குறீங்களா? நாம புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த புள்ளலாம் சயின்டிஸ்டா வருவாங்க. அப்புறம் என்னங்க தூங்க விடாம போட்டு நோய் நோயின்னு ஊதிக்கிட்டே இருந்தா ஏரியாவுல அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தவர் கடைக்குள்ள போவ ஷட்டரை பிடிச்சி சாத்திட்டாங்க. அப்புறம் ஏக்கா புள்ளையாரே கடலுக்கு போயிட்டாருக்கா, நீங்க போட்ட கொழுக்கட்டை கட்டை விட்டு வரமாட்டேன்னு. ஏங்க கண்ணும் கருத்துமா தாங்க பாத்துக்கிட்டு இருந்தேன். கேசரியில முந்திரியை தரத்துக்குள்ள தூக்கிட்டு ஓடிட்டானுங்க.
ஃபாலோ பண்ணலன்னா காலை தூக்கி காலில் போட்டு போறான். சீட்டு ஒன்று ரெடி பண்ணுங்க ஹாஸ்பிட்டல்ல. ஃபாலோ பண்ணுங்க இல்லை காலில் போட்டுருவேன். இல்லை என்கிட்ட ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா காலில் போட்டுட்டா. அப்புறம் இவ்வளவு ஆசையா சமைச்சதை பகிர்ந்து ஒண்ண வேண்டாமா? அதான் நேத்து நைட்டு இந்த ஊர்ல இந்த கடையே இல்ல சார். திடீர்னு நைட்டோட நைட்டா முளைச்சிருக்குது. என்ன காரணமா இருக்கும்? அவன் தெரியாமலாம் பண்ணலங்க. யார் யார் என்ன பண்ணிருக்கீங்க எழுதி வச்சுட்டு வந்திருக்கான். மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா அதை அப்படியே ஊத்தி இருந்தா கூட இவ்வளவு கீழே ஊத்தி இருக்காது. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்றேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு கேஷ் எடுத்துட்டு வரல. பக்கத்துல ஏடிஎம் இல்ல. அத ஜிபே பண்ணிட்டு டைமிங்க மென்ஷன் பண்ணி மொய் குடுத்துட்டு போயிட்டாரு. சார் எப்படிதான் இப்படி எல்லாம் உட்காந்து யோசிக்கிறாங்கன்னே தெரியல. ஐபோன் 16 வாங்கணும்னு உட்காந்து எருமாட்டை பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா போன் இருக்குது, எருமாட்டை காணோம். குழந்தை மாதிரியே பேசி குழந்தைய கொஞ்சலான்னு பார்த்தாங்க. பார்த்து பத்திரமா வரீங்கல்ல. இசை நயத்தோட வந்து வரோம் வைங்க. அவர் மனசு வெள்ளம் திறந்து காமிச்சாரு. என்ன A4 சீட் வெள்ளையா கிடைக்கல போல, சாண்டல் கலர்ல வாங்கிட்டீங்க. என் மனசு ரொம்ப வெல்ல ஆனா நீ குடுக்குற தொல்ல. அவனுக்கு ஒரு உண்டை சோறு ஊட்டணுன்றதுக்காண்டி அத்லெட்டிக்ஸ், டான்ஸ், பல விதமான லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்க வேண்டியதா இருக்கு. பாவம் டெய்லர் கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா இவ்வளவு குமுறுவாரு. உனக்கும் எனக்கும் ஆகாது. எல்லாரும் டான்ஸ் ஆடி லைக் வாங்கி தானே பாத்துறீங்க. இது லைக்குக்கான ஒரு டான்ஸ். ஏங்க பேசலன்னா போஸ்டர் எப்படிங்க பேசும்? எஞ்சி வாங்க. ஸ்டேஜ்ல ஆட சொன்னா ஆடவே மாட்டேன். டிசிப்ளின் டீசன்சினாங்க. கீழே வந்து பாட்டை போட்டு பார்த்தா டயலாக் எல்லாம் நல்லா மாசா தான் சொல்றீங்க. மொத்தம் எத்தனை டேக் எடுத்தீங்க? நின்னு நிதாரணமா இறைய தூக்கிட்டு போற சிங்காண்டா. நீங்க பண்ண கான்வர்சேஷன்ல பலூன் புடிச்சு போயிட்டு பக்கத்துல வந்ததுக்காக கத்துறீங்க. ஓனத்துக்கு மாலோட சீலிங்ல இருந்து மொத மாடி வரைக்கும் தொங்க விட்டு உட்கார வச்சிருக்காங்க. நல்ல வேலை பொம்மையை உட்கார வச்சாங்க. மாஸ் என்ட்ரி கொடுத்து வந்தாரு. ஹீரோ படத்துல மொத சீனா வைக்கலாம். போலீஸ் தாங்க, ஆனா போலீஸ் கிடையாது. போலீஸ் மாதிரி தலைவர் உள்ள புந்து திருடி இருக்கிறாரு. திருடனை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி டான்ஸ் போட்டு தான் கொடுப்போம் ஆட வச்சிருக்காங்க. ஏன் காரை பார்த்தா காக்காங்களுக்கு எப்படி தெரியுதுங்க? காயின் விழுந்துற போதுன்னு 2 ஓட்டையில செருப்பு மாட்டினீங்க பாத்தீங்களா? பானையை அடிக்க சொன்னா அவர் குறிப்பாத்து பானையை தாண்டி 10 அடி அடிக்கிறாரு. ஃபாரின்ல பாருங்க, ஹஸ்பண்ட் வேலையில இருந்து வந்தவொடனே டான்ஸ் ஆடி வர இருக்கிறாங்க. ஆனா இங்க பைக்கை தட்டினா சவுண்ட் வர மாதிரி வச்சா பைக் பாதுகாப்பா இருக்குன்னு பார்த்தா ஆடிஸ்ட் ஆடிட்டு ஓடுறாங்க. ஏன் ஆட்டோக்காரன்னா அப்புறமா ரீல்ஸ் பார்த்தா ஆகாதுங்களா? போகும்போதே தான் பார்க்கணுங்களா? அங்க என்ன நடக்குதுன்றத பார்க்கணும்ட்டு நடு ரோட்டுக்கு மாப்போட வந்தீங்க பாத்தீங்களா? சேனல் சாக்கு இங்க இருக்குதே வாங்கிட்டு போலான்னு பார்த்தா என்ன 60,000 போட்டு வச்சிருக்கீங்க. லிப்ட் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு சுவிட்ச் போர்டு மாட்டி விட்டு போயிருக்கீங்க பாத்தீங்களா? மாப்பிள்ள நல்லா தானே நடந்து வராரு, அப்புறம் எப்படி சட்டையில அழுக்கு போட்டிருக்கோம்? சுத்தி விட்டா ஓடுற பொம்மைங்க, ரீமேக் வெர்ஷனு. கேக்கு கேட்டா நான் வாங்கி தரல, அதுக்குன்னு வந்தவங்க கையை பிடிச்சி போயினே இருக்கிறாங்க. அவன் கை பிடிச்சி போயிட்டான். காதலியை தூங்க வைப்பது எப்படின்னு ஒரு வீடியோ. இது தூங்க வைக்கிறதா இல்ல கழுத்து முறிக்கிறதா? கீழே விழுந்த மீனை எடுத்து கொடுத்தா பையில போட்டு கொடுத்துட்டாங்க. நான் வேற ஒரு இன்ட்ரோவர்ட் சொல்ல முடியாம வாங்கினேன். சீட்டே இல்ல, எப்படி உட்காருவீங்கன்னு எல்லாரும் கலாய்க்க அவங்க வீட்டுல இருந்து ரெடிமேடா வந்துக்கிறாங்க. தன்னுடைய காதலி தூங்கிட்டு இருக்கும்போது கொரட்டை வர்றதை பார்த்து வண்டி ஓட்டி விளையாடுற. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.